வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்து ஆட்டோகேட்ல டிரா கமாண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம் பிளஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம்ன்றத தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோல நீங்க வந்து வேகமா டிரா பண்ணணும் அப்படின்னா கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா தான் வேகமா வரைய முடியும். நீங்க போய் இங்க இருக்கிற டூல்ஸை நேரா போய் நீங்க செலக்ட் பண்ணி வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களால அவ்வளவு சீக்கிரமா வேகமா டிராயிங்கை வந்து போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுமே கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி வேகமா பழகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் டிரா பண்ணலாம். லைன் டிரா பண்றதுக்கு கமாண்ட் வந்து எல், நான் எல் கொடுக்குறேன். எல் என்டர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா இங்க கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸை நீங்க பார்த்தாலே அது என்னென்னலாம் கேக்குதோ அதுபடி நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது என்ன கேக்குதுன்னா ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்றேன். அடுத்து நம்ம கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே ஸ்பெசிஃபை த நெக்ஸ்ட் பாயிண்ட்னு கேக்குது இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும்ன்றதுக்காக ஆர்த்தோவை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். F8 கமாண்ட் வந்து ஆர்த்தோவை ஆன் பண்றதுக்கு ஷார்ட்கட் வந்து F8. ஸோ நான் அதை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து டைமென்ஷனே இல்லாம ஃப்ரீ ஹேண்டா ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் கிரியேட் பண்றேன். நம்ம லைன் கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ நான் பாலி லைனை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் வந்து PL. ஓகே, ஸோ என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். அது இப்போ நம்ம வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்க லைன் யூஸ் பண்ணியும் டிரா பண்ணலாம், பாலி லைன் யூஸ் பண்ணியும் டிரா பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க லைனை வச்சு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து செப்பரேட், அதாவது தனித்தனி ஆப்ஜெக்டா தான் செலக்ட் ஆகும். இந்த லைன் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஒரு லைன் ஆப்ஜெக்ட் அப்படிதான் வந்து செலக்ட் ஆகும். ஆனா நீங்க பாலி லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஆப்ஜெக்டா தான் செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் லைனுக்கும் பாலி லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ரெண்டையுமே வச்சு பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு அதாவது நம்ம கண்டினியூஸான ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க வந்து பாலி லைன் யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்ட் எண்ட் அதுவே எடுத்துக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் கிளிக் பண்ணும்போது ஒரு எண்ட் ஆகும். அதை வந்து ஒரு செப்பரேட் லைனா கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி பாலி லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் கிளிக் பண்ணும்போது அது இன்டர்மீடியட் பாயிண்ட், நீங்க அடுத்து வைக்க போறீங்களான்னு பார்க்கும். ஸோ நீங்க அடுத்தடுத்து வைக்க அது வந்து கடைசியா நீங்க எங்க போய் ஃபினிஷ் பண்றீங்களோ அதோட எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பாலி லைனுக்கும் லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்க்கிள் யூஸ் பண்ண போறோம். ஸோ லைனுக்கு கமெண்ட் வந்து எல், பாலி லைனுக்கு கமெண்ட் வந்து PL. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ சர்க்கிளுக்கு கமெண்ட் வந்து P. ஓகேவா? ஸோ நான் C கொடுத்து என்டர் பண்றேன். சர்க்கிள் கேட்குது. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் நான் கிளிக் பண்றேன், எனக்கு இங்கதான் வேணும் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்றேன். ஸோ அது என்ன கேட்குது, அடுத்த கமெண்ட் என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். நீங்க ரேடியஸ் கொடுத்தும் டிரா பண்ணலாம், இல்ல டயமீட்டர் கொடுத்தும் டிரா பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேடியஸ் கொடுத்து நம்ம வந்து டிரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து நான் வந்து ஒரு 4000 கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஆப்ஜெக்ட் பெருசா வரணுன்றதுக்காக நான் அப்படி கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 4000 கொடுத்து வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இதே சர்க்கிளை இப்போ வந்து நம்ம ரேடியஸ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அப்போ இதோட டயமீட்டர் என்னவா இருக்கும், 8000 இருக்கும். ஓகேவா? ஸோ டயமீட்டர்ல பாதி தான் வந்து ரேடியஸ் இல்லையா? ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே சர்க்கிளை நம்ம வந்து டயமீட்டர் கொடுத்து நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி நான் C கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். சர்க்கிள் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் கிளிக் பண்றேன். அடுத்து இப்போ நீங்க டயமீட்டர் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா D கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபை த டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 8000 கொடுக்க போறோம். ஏன்னா சேம் சர்க்கிள் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இல்லையா? அதனால 8000 கொடுத்துட்டோம்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எது வச்சு வேணாலும் நீங்க வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுலயே நீங்க இந்த கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ரேடியஸ் வச்சு போடுறது இருக்கும், டயமீட்டர் வச்சு போடுறது இருக்கும்,
அப்புறம் வந்து 2 பாயிண்ட் சர்க்கிள்னு இருக்கும். ஸோ அதை நீங்க இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்கேயும் நீங்க எங்க டச் பண்றீங்களோ இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணிட்டு 2 எண்டை நம்ம கரெக்டா பிடிச்சோம்னா எக்ஸாக்டா அந்த ஸ்கொயருக்குள்ளேயே சர்க்கிள் கிரியேட் ஆகுற மாதிரி வரும். ஸோ இதான் வந்து 2 பாயிண்ட் சர்க்கிள். அடுத்து 3 பாயிண்ட் சர்க்கிளும் சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், ஸோ தேர்ட் பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால சர்க்கிள் 3 பாயிண்ட்ஸ் வச்சும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அடுத்து வந்து இதுல பாத்தீங்கன்னா tan ரேடியஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேர்ன் ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டேஞ்சன்ட்னு அர்த்தம் இல்லையா? டேஞ்சன்ட்னு அர்த்தம். ஸோ டேஞ்சன்ட் இந்த சைடுல ஒரு டேஞ்சன்ட், இந்த சைடு, அப்புறம் வந்து நம்ம ரேடியஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்கிள் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லைன் வச்சே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லென்த் வந்து ஒரு 4000 கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹரிசாண்டலா 4, வெர்டிகலா 4, அப்புறம் ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம டேஞ்சன்ட். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மிட்ல இருந்து இந்த எண்டு இதுதான் நம்மளோட ரேடியஸ் மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நமக்கு அந்த ஸ்கொயருக்குள்ள எக்ஸாக்டா ஒரு சர்க்கிள் வந்து நம்ம இதை மாதிரியும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே ஸ்கொயரை காப்பி பண்ணி நம்ம 3 டேஞ்சன்ட் வச்சு என்ன பண்றோங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு காப்பிக்கு வந்து CO கமெண்ட் வந்து காப்பிக்கு CO கொடுத்துட்டு அதே ஆப்ஜெக்டை நான் வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் 3 டேஞ்சன்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்க்க போறேன். ஸோ அதே அந்த ஆப்ஜெக்ட் அந்த டேன் 3 டைம் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கிளிக், செகண்ட், தேர்ட். ஸோ இப்படியும் நீங்க வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து சர்க்கிள் எதை வச்சுனாலும் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்க். ஸோ ஆர்க்ல வந்துட்டு 3 பாயிண்ட் ஆர்க், இதுலயும் நிறைய டைப் ஆஃப் ஆர்க் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஆங்கிள் கொடுத்து பண்ணலாம், அப்புறம் ஸ்டார்ட், சென்டர், எண்டு கொடுத்து பண்ணலாம், அப்புறம் லென்த் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ஒரு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சிம்பிளா ஒரு லைன் வந்துட்டேன். அந்த லைன்ல 3 பாயிண்ட் ஆர்க் பார்க்க போறோம். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க்ல என்ன அப்படின்னா ஸ்டார்ட், இந்த மிடில் நான் இந்த ஒரு ஹைட்ல செலக்ட் பண்றேன். ஸோ என் ஸோ இதுதான் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக், தேர்ட் கிளிக். இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட், சென்டர், எண்ட், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு லைனை நான் கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி கீழே வச்சுட்டு ஸ்டார்ட், சென்டர், எண்ட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் கொடுக்குறேன், சென்டரு, எண்ட். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட டைரக்ஷனை மாத்தணும், இது ஏன் டவுன்வர்ட்ஸா வருது, எனக்கு அப்போர்ட்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா? கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிட்டு மேலாக்க கர்சரை அப்போர்டா மாத்தினீங்க அப்படின்னா உங்களோட செமி சர்க்கிள் வந்து மேற்புறமா வந்து. ஸோ நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அதே மாதிரி கீழே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட், சென்டர், ஆங்கிள் கொடுக்க போறோம். ஸோ அதே மாதிரி அந்த லைனே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கீழே வச்சுட்டேன். ஸோ நான் செலக்ட் பண்றேன் ஸ்டார்ட், சென்டர், ஆங்கிள். ஸோ ஸ்டார்ட், சென்டர், ஆங்கிள் வந்து நான் என்ன ஆங்கிள் கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு 60 டிகிரி கொடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு இந்த 60 டிகிரி எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா இங்க நீங்க ஒரு லைன் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா 60 டிகிரி இருக்கும். ஸோ நீங்க இதை மாதிரியும் ஒரு குவாட்ரண்ட்டுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆங்கிள் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஆங்கிள் வச்சு யூஸ் பண்றது. ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், சென்டர், லென்த். ஸோ அதே மாதிரி ஒரு லைன் நான் மறுபடியும் ட்ரா பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட், சென்டர், லென்த். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், சென்டர் கொடுத்துட்டேன், லென்த் வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கறது தான். ஸோ இப்போ நம்ம நான் ஒரு 4000 கொடுக்குறேன் அப்படின்னா அது எக்ஸாக்டா 4000க்கு உங்களுக்கு வந்து ஒரு லென்த் கிரியேட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் வந்து 4000 இருக்கு.
அதை வேணா செக் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரி தான் நீங்க வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஆர்க்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் பாலிகன் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் வந்து REC. ஓகே, நீங்க REன்னு கொடுத்தீங்கன்னா ரீஜன் கமாண்ட் செலக்ட் ஆகும், ரீஜென்ரேஷன் கமாண்ட் செலக்ட் ஆகும். ஸோ நம்ம அதனால REC கொடுத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ REC கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாம்பர் பண்றது, அப்படி எலிவேஷன், இந்த மாதிரி ஃபில்லட், அப்புறம் திக்னஸ் இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். இன்னும் வர்ற கம்மிங் வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்குது. ஏதாவது ஒரு கார்னர் பாயிண்ட் நம்ம வச்சிடறோம். இப்போ நம்ம ஏரியா கொடுக்குறோம், இல்லை டைமென்ஷன் ஆர் ரொட்டேஷன். நான் என்ன பண்றேன்னா டைமென்ஷன் கொடுக்குறோம். சரியா? ஸோ டி கமாண்ட். ஸோ டைமென்ஷன் வந்து லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள்லாம் ஒரு 2500 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு 5000. சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆகிடும். சாரி, என்ட்ரு பண்ணாமல் இருக்கேன். ஸோ கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுத்துட்டேன், டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி 2500, அப்புறம் வந்து ஒரு 5000. ஓகே, ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இதாகிடும். நான் அப்புறம் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிகன் பற்றி பார்க்க போறோம். இப்போ பாலிகன்னா அதுக்கு வந்து பேசிக்காவே கண்டிப்பா 3 சைட்ஸ் இருக்கணும், 3 ஆங்கிள் இருக்கணும். அப்பதான் வந்து மினிமம், அப்பதான் வந்து அது வந்து பாலிகன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிகன் வந்து எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதோட டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது எத்தனை சைட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற நேம்ஸ் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நமக்கு நார்மலாவே 12 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு 6 சைட்ஸ் வச்சு ஹெக்ஸகன் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலிகனுக்கு கமெண்ட் கொடுத்துக்கிறேன், POL. ஓகே, பாலிகன் செலக்ட் ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6 ஆல்ரெடி நான் என்டர் பண்ணதுனால இருக்குது. ஸோ 6 சைட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குது, எங்க கிளிக் பண்ணிக்கிடுவோம் சென்டர். ஸோ இப்போ இதுல ஒரு ஆப்ஷன் கேட்குது, இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள் ஆர் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள்னா என்ன, சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்கிரைப்ட் கொடுத்துக்கலாம், ஐ கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எப்படி வரைகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சப்போஸ், அதாவது நான் ஒரு இதே இல்லாமல் கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஃப்ரீ ஸ்கெட்சா கொடுக்குறேன், எந்த ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது இன்ஸ்கிரைப்ட் இல்லையா? ஸோ சர்க்கிள் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா சர்க்கிளுக்கு உள்ள ஆப்ஜெக்ட் இருந்தால் அது வந்து இன்ஸ்கிரைப்ட். ஸோ இப்போ நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து எல்லாத்தோட வெர்டிசஸுக்கு எல்லாமே ரேடியஸ் வந்து என்னதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள். ஸோ இதே நம்ம சர்க்கம்ஸ்கிரைப் வச்சு எப்படி பண்றதுன்றத பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பாலிகன் நம்ம மறுபடியும் கொடுக்குறேன், POL. ஓகே, என்டர் பண்ணிடுறேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் 6 தான், என்டர் பண்ணிடுறேன். சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கம்ஸ்கிரைப் கொடுக்க போறேன், C. என்டர் பண்ணு. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட எட்ஜ் பேஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ இது வந்து சர்க்கம்ஸ்கிரைப், அதாவது சர்க்கிளை சுத்தி உங்களோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்டர்ல இருந்து நம்மளோட எட்ஜ் பொசிஷனுக்கான சென்டர் வந்து ஒரே டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதான் வந்து சர்க்கம்ஸ்கிரைப்ட் இன்ஸ்கிரைப்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பாலிகன் ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்க ஏற்ற மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலிப்ஸ் இருக்கும். எலிப்ஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ நீங்க எலிப்ஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க EL இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே எலிப்ஸ் வந்துடும். ஓகே, EL கொடுத்து எலிப்ஸ் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆர்க் வச்சு போட போறோமா, சென்டர் வச்சு போட போறோமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டர் கொடுத்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபை சென்டர் ஃபார் எலிப்ஸ் கேட்குறாங்க, சென்டர் கொடுத்துடலாம். எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபை எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ், நம்ம இந்த ஆக்சிஸ்ல பண்ண போறோமா இல்லை இந்த ஆக்சிஸ்ல பண்ணணும். ஸோ நம்ம ஹாரிசான்டல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஹாரிசான்டல்ல கிளிக் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா நமக்கு வெர்டிகல்ல இதாகும்.
அதே இது நான் ரிப்பீட் கொடுத்துக்கிறேன், ரீசன் இன்புட்டை ரிப்பீட் கொடுத்துக்கிறேன். அதே இது சென்டரே கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை சென்டர் கொடுத்துட்டு நான் அந்த என் பாயிண்ட் வந்து வெர்டிகலா கொடுக்குறேன். அப்படின்னா நமக்கு வந்து ஹரிசாண்டலா நம்மளோட எலிப்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இவ்வளவுதான். இதை மாதிரி தான் நம்ம வந்து எலிப்ஸ் நம்மளால வரைகிறோம். ஸோ இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சிஸ், எண்டு, எலிப்டிக்கலா இருக்கு, எல்லாமே சேம் தான். நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க டச் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க கொடுக்குற கமெண்ட், அது போக நீங்க அதை ட்ரை பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்களாவே வரைஞ்சிருவீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல கிரேடியன், பவுண்டரி, ஹேட்ச். ஸோ இதுல பவுண்டரிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு லைனை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து லைனை வச்சு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதுல பவுண்டரினா என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுல பவுண்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இந்த பவுண்டரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் வந்து BO. ஓகே, கமெண்ட் வந்து BO. ஸோ பவுண்டரி இருக்கும், என்டர் பண்ணிருக்க. இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல பிக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பிக் பாயிண்ட்ஸ் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து நீங்க ஆப்ஜெக்ட் எதோட பவுண்டரி உங்களுக்கு வேணுமோ அங்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்னல் பாயிண்ட்ஸ் கேட்கும், பிக் இன்டர்னல் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம கிளிக் பண்ணியாச்சு, என்டர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நீங்க இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இது பாலிலைன்ல செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி அது பாலிலைனா செலக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்க சப்போஸ் உங்களோட பிளாட், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எப்போ ஆகும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு பிளாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் நிலம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா ரெக்டாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப்ல இருக்காது இல்லையா. அது வந்து லைக் இத மாதிரி வித்தியாசமான ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும், இப்படி கூட இருக்கலாம். ஸோ இப்போ இதோட பவுண்டரி எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பவுண்டரி BO கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா பிக் பாயிண்ட்ஸ் கேட்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா ஹோலா இது இப்படி ஒரே ஆப்ஜெக்டா செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி இது மாதிரி கொடுத்தது அப்படின்னா உங்களால ஈஸியா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இது வந்து இந்த பவுண்டரி லைன். ஓகே, ஸோ இது ஒரு கமெண்ட், இதை மறந்துடாதீங்க, பவுண்டரி. அப்புறம் வந்து ஹேட்ச், கிரேடியன், இது எல்லாமே நம்ம நார்மலா நமக்கு ஹேட்சை பத்தி தெரியும். கமெண்ட் வந்து ஹச். ஓகே, ஸோ ஹச் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேட்ச் செலக்ட் ஆகிடும். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் நிறைய இருக்கும், சாயிலுக்குள்ளது, கான்கிரீட்டுக்குள்ளது, பிரிக்குக்குள்ளது. ஸோ இதை மாதிரியான நமக்கு என்ன இது வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணா போதும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா ஒரு கான்கிரீட்டுக்குள்ளதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் ARCONC. ஓகே, இதுதான் கான்கிரீட்டு. ஸோ நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ள இது பண்றேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்டுக்கு நம்ம டிரா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இது மாதிரி டாட்டா இது வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ சப்போஸ் நமக்கு இது தூரமா இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அடர்த்தியா தெரியுது அப்படி செய்யுங்க அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே இங்க ஒரு ஆப்ஷன் காட்டும், அதாவது ஸ்கேல் அப்படின்னு, ஹேட்ச் பேட்டர்ன் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த பேட்டர்ன் ஸ்கேலை நீங்க வந்து கொஞ்சமா கூட்டி பாருங்க, ஒரு 50 அதை மாதிரி கூட்டுங்க. நம்ம ரொம்ப கூட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பாக்குறதுக்கு விசிபிளாவும் இருக்கும், நல்ல வித்தியாசமா தெரியும். ஸோ நமக்கு பிரிண்ட் எடுக்கும்போது கரெக்டான நமக்கு எக்ஸாக்டா கான்கிரீட் மாதிரியே தெரியும், இல்லைன்னா ஃபுல்லா சாலிடா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஹேட்சோட. இதுல ஹேட்ச்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ கிரேடியன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கிரேடியன்ஸ் தான் இதை மாதிரி. இதுல நீங்க கலர்ஸ் கூட நீங்க வந்து உங்களுக்கு எந்த கலர் ஆல்டர்னேட்டா இருக்குதோ இது மாதிரியான கிரேடியன்ஸ் கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அதே தான். ஹேட்ச் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அது ஹேட்ச் செலக்ட் ஆயிடும். ஸோ பிக் பாயிண்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு பேட்டர்ன் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிரிக் ஒர்க் மாதிரி நான் இந்த ஆப்ஜெக்ட்ல நான் இப்போ பிரிக் ஒர்க் மாதிரி காட்ட போறேன் அப்படின்னா ஹச் என்டர் பண்ணுங்க, ஹச் மறுபடியும் வரும். இல்ல பிரிக் உங்களுக்கு இந்த மாதிரியான டைப் ஆஃப் பிரிக் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஸ்கேல் வந்து அதில் நம்ம 10 வச்சோம் இல்லையா, நான் இதுலயும் 10 வச்சுக்கிறேன். 10 வச்சுட்டு அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ நீங்க ஹேட்சுக்கு கலர்ஸ் மாத்தினாலும் நீங்க வந்து பேட்டர்ன்ல கலர்ஸ் மாத்திக்கலாம். இப்போ இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
இதுல நீங்க ஆங்கிளும் கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து எனக்கு வந்து இப்படி ஹரிசான்டலா 0 டிகிரில வேணாம், எனக்கு ஒரு 45 டிகிரி வேணும்னா நம்மளோட ஹேட்ச் வந்து 45 டிகிரிக்கு மாறிடும். ஸோ நீங்க இதை மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அதுல இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம வந்து இதுல பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்கேப் கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.